டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே சென்ற வாரம் எங்களுடைய இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கம் ஒன்று இருக்கிறது. நானும் அங்கத்தவராக இருக்கிறேன். இந்த இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன் அமரசிங்க அவர்கள் ஒரு அறிக்கையை சென்ற வாரம் விட்டிருந்தார். உலகத்திலேயே கூடுதலாக தற்கொலை செய்கின்ற நாடுகள் வரிசையில் இலங்கையும் அடங்குகிறது. தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்போர், சுய நினைவற்று முடிவெடுத்து தற்கொலை செய்வோர் விகிதத்திலே 15 தொடக்கம் 19 வரையுள்ள ஆண்கள் 3 மடங்கு, பெண்கள் 1 மடங்குன்னா ஆண்கள் 3 மடங்கு இலங்கையிலே தற்கொலை செய்கின்றார்கள். ஆக இது இளைஞர் யுவதிகள், சிறு பிள்ளைகள், கொஞ்சம் வயது பாருங்க, 19 வயதுக்குள்ள. இது அப்ப இவர்களுடைய கட்டளமை பருவ உணர்வுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இதற்கு காரணமாகின்றன. அதனை தொடர்ந்து ஏனையவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய சமூக பிரச்சனை, அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை, அவர்கள் போதைப் பொருளை பாவித்தல் போன்ற தாக்கங்களுக்கு உட்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆக இந்த அறிக்கை ஒரு மிக முக்கியமான ஊடகங்களுக்கு எல்லாமே வெளிவந்தது. அப்ப நீங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப மிக மோசமான ஒரு உளவியல் சார்ந்த உடலியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வற்ற நிலை. ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னம்பிக்கை அற்றவர், அவர் உணர்ச்சி வசப்பட்டவர், அவர் மனிதத்துவ ஆற்றல் சக்தி இல்லாதவர் தான். அப்ப இலங்கையில கூடுதலானவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னா அப்ப எங்களோட நாட்டில் இந்த உளவியல் ரீதியான விருத்தி, உளவியல் ரீதியான அபிவிருத்தி போதுமானதாக இல்லை. குடும்ப கட்டமைப்பு, அன்பு, பரிவு, பாசம் சரியாக இல்லை. சமூக கட்டமைப்பு சரியாக இல்லை. ஒரு யுத்தம் நடந்த நாடு, யுத்தம் முடிஞ்சது, அதுக்கு பிறகும் இவ்வாறான தற்கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்குது, குறையே இல்லை. ஆக இந்த காரணங்களில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அப்ப சமுதாய ரீதியாக குடும்ப ரீதியான வலுவூட்டல்களை இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறோம். இப்ப இது மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை எங்களோட நாட்டில், அது இளைஞர்கள். அப்ப பாருங்கோ, அப்ப இதுல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல மிக முக்கியமானது குடும்பம். அப்ப குடும்பத்துல தாய் தந்தை, அப்ப குடும்ப வன்முறைகள், குடும்பத்துல அன்பு பாசம் இல்லை, பரிவு இல்லை என்ற உடனே தான் அந்த தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் தனக்கு வேறு ஒரு வழியுமே இல்லை என்ற ஒரு பொருத்தமில்லாத முடிவை இவர்கள் எடுக்கின்றார்கள். அந்த முடிவு அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவாக இருக்கிறது. ஆனால் அந்த முடிவில இருந்து அந்த நேரம் தப்பினால் அவர்கள் உடனடியாக ஐயோ அது ஒரு தவறான முடிவு என்று நினைக்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தன்னிலை மறந்து ஒரு தாக்கத்துக்கு உட்படுகிறார்கள். ஆகவே இவர்களை நாங்கள் மீட்டு ஒரு நல்வாழ அளிப்பதற்கான செயலாற்றுகையில் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.